ஹாய், இன்னைக்கு சூப்பரான ஒரு கூட்டாஞ்சோறு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுத்ததா கொஞ்சமா பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா இது கூட முருங்கைக்கீரை சேர்க்கணும். முருங்கைக்கீரை இதுக்கு பயங்கர ஃப்ளேவர் தரும். பட் உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லைன்னா உங்க வீட்டில் அப்போதைக்கு என்ன கீரை இருக்கோ அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். காய்கறி உங்கள் இஷ்டம் தான். உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இது போன்ற காய்கறியை சேர்த்துருக்கேன். லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே காய்கறியெல்லாம் கொஞ்சமாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துருக்கு. ஒரு மீடியம் சைஸ் புளியை ஊற வச்சிருந்தா அதோட தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை இந்த காய்கறி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட அரிசியும் பருப்பும் சேர்க்கணும். நான் 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக எனக்கு 3 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில்ஸ் வச்சு எடுத்தால் போதும். நீங்கள் கூட்டாஞ்சோறுக்கு சின்ன அரிசி, இட்லி அரிசி, இல்லைனா ரேஷன் அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ்வலாக கூட்டாஞ்சோறு பெரிய அரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். கூட்டாஞ்சோறு, இது கூட பாவக்காய் ஃப்ரை, பீர்க்கங்காய் பொரியல், மாங்காய் தொக்கு, இதுதான் இன்னைக்கு கூட லஞ்ச் மெனு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.